So hello guys, welcome back to a new video. நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்மளோட வல்னரபிளான மெஷின் அதாவது மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள்னு டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு லிங்க் வரும், சோர்ஸ் ஃபோர்ஜோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் கொடுங்க. அண்ட் அது வந்து ஒரு ஜிப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது வந்து நீங்கள் எங்கேயாச்சும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்கில் வந்து எங்கே வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணிட்டோன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வர்ச்சுவல் பாக்ஸில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக வர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் நியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவில் வந்து நார்மலாக மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். தென் மெட்டாஸ்ப்ளாய்ட் டைப் பண்ணிவிட்டு ஐஎஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். அதில் டைப் வந்து நான் லினக்ஸ் கொடுத்துக்கிறேன். வேர்ஷன் வந்து யுபன்டூ கொடுத்துக்கிறேன். யுபன்டூ 64 பிட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா லைட்டாக பெருசாகி காமிச்சிடுறேன். ஓகேவா? மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் லினக்ஸ் யுபன்டூ. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். என்னாச்சு? ஓகே, காண்ட் ஓவர் ரைட். நான் ஆல்ரெடி ஒன்று போட்டு வச்சுருந்தேன். செலக்ட் ஃபோல்டர். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ரொம்ப வந்து இது வந்து ஹார்ட்வேர் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட்டு ஒரு 3 கொடுத்துட்டு ஒரு 3 GB ரேம் கொடுத்துக்கிறேன். உங்கள் சிஸ்டமை பொறுத்த எனக்கு 16 GB ரேம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். உங்கள் வந்து 8 to 4 GB ரேம்னால் நீங்கள் கம்மியாக கூட கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் மெஷின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜில் போய்ட்டு கண்ட்ரோலர் சாட்டாக கிளிக் பண்ணிவிட்டு அதை சின்ன ஒரு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சின்னதாக ஒரு ப்ளூ கலரில் ஐக்கான் இருக்கும், சாட்டா போர்ட் 0க்கு அடுத்து. அதை கிளிக் பண்ணிவிட்டு choose/create a virtual hard disk கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபோல்டருக்குள்ளே போன அப்புறம் ஒரு .vmdk ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. தென் சூஸ் ஓகே. தென் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வந்து இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து ரன் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வந்து இப்போ பூட் ஆயிடுச்சு. இதோட யூசர் நேம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பான். யூஸ் msfadmin/admin போட்டிருக்கான் பாருங்கள். லாகின் வித் msfadmin/msfadmin. அதை நீங்கள் msfadmin போட்டுட்டு யூசர் நேமுக்கு என்ட்ரு கொடுங்க. பாஸ்வேர்டும் msfadmin தான். இது சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போயாச்சு. இஃப் கான்ஃபிக் கொடுத்தா ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம எடுக்க முடியுது. ஓகே, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதோட ஐபி வந்து நம்ம வேறு ஒரு கிளாஸில் இருக்குது. அதை வந்து நம்மளோட 192 கிளாஸ்க்கு வந்து மாற்றணும். ஒரே நிமிஷம். நெட்ஒர்க்கில் நேட்லேருந்து பிரிட்ஜ்டு அடாப்டர் மாற்றிக்கோங்க. அப்புறம் உங்களோட எந்த இன்டர்ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓகே கொடுக்குற. சரி, ஓகே. இது நெக்ஸ்ட்டு பூட்டில் வந்து ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் தான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.